ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழிசை சமையல் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சுறா மீன் குழம்பு தாங்க ட்ரை பண்ண போகிறோம். நார்மலாக சுறா மீனுனாலே சுறா புட்டு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிராமத்து ஸ்டைலில் அரைச்சி போட்டு செஞ்சுருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபீடிங் மதருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு தாங்க சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னு கேட்குறீங்களா? வீடியோக்குள்ளே வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்துகிட்டு நான் தண்ணியில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகுங்க நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுபட்டுக்கட்டும். இது வறுத்ததுக்கப்புறமா நான் ஒரு 150 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாகவே எண்ணெயில் வதங்கும். இதுவும் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இதை நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே நான் ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் நல்லா சின்ன வெங்காயத்தோடு வதக்கிக்கோங்க. மசாலா அரைக்கும் போது பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் ஒரு 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இதையும் போட்டுக்கலாம். இதுவும் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதோடு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச அந்த புளிச்சாறையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு குழம்பு கொதிக்கும் போது பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா புளிப்பு அதிகமாக தெரியும். இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன், அதோட சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், அதோட வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா போட்டு வதக்கிக்குங்க. நான் ஏற்கனவே அந்த மசாலா வதக்கும் போது போட்ட பூண்டுலேயே ஒரு 10 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றுறதுனால பூண்டு சீக்கிரம் வதங்காது. அதனால் அதிலேருந்து ஒரு 5-6 பூண்டும் ஒரு 2 பச்சை மிளகா மட்டும் உடச்சி போட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச மசாலா தண்ணியை இதில் ஊற்றிடலாம். நல்லா தண்ணி கொதிக்கணுங்க. அப்போ தான் பச்சை வாசனை போகும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் சுறா மீன். இதை நல்லா நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பச்சையாக தோல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். மேக்ஸிமம் கடையிலேயே நீங்கள் உரித்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா பெட்டரு. இப்போ நான் வீட்டிலேயே கஷ்டப்பட்டு தாங்க உரித்தேன். இதுவே எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பீஸாக போட்டுக்கிறலாம். அப்படியே குழம்பு நல்லா கொதித்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி பாதியாகி அந்த கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. இது மீன் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாதுங்க. இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் மீன். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஆல்ரெடி குழம்பு நல்லா கொதித்ததுனால நான் மீனை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தாங்க வைக்க போகிறேன். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டதுக்கப்புறம் மீன் குழம்பு பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையான டேஸ்ட்டுன்னு தாங்க சொல்லுவேன்.